Hi, Krishna Priya. ஹாய், How எப்படி are you? இருக்கீங்க ரம்யா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். Good, good, good. Usually we send a form and get the details, but in the தடவை miss ஆயிடுச்சு. So if you could ஓகே tell ஓகே. a little bit about yourself, where are you from and நான் வந்து what தேனி brings you to டிஸ்ட்ரிக்ட். this call? தேனியா? தேனி டிஸ்ட்ரிக்ட். Very nice. ஆமா. தேனியில இருக்கீங்களா இப்போ? ஆமா, தேனியில தான் இருக்கேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கதான். Lovely, lovely, lovely. Good. So what brings you to this clarity call? ஆஹ், இந்த கால்ல என்ன சொல்ல போறீங்கன்ற கேக்குறீங்களா? எனக்கு அது சரியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. எதுக்காக இந்த கால் எடுத்தீங்க? நீங்க நம்ம மெம்பர் இல்லல்ல? யூ நாட் ஆர் மெம்பர் எட். நான் மெம்பர், சில்வர் மெம்பர். ஆ சில்வர். யூ ஆர் சில்வர் மெம்பர். ஓகே ஓகே ரைட். சொல்லுங்க. நான் ஹாப்பி மாம்காக அப்ளை பண்ணிருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து இப்போ ஏர்ன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1 இயராவே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இனிமே தான் அப்ளை பண்ணணும். இப்போதைக்கு நான் அப்ளை பண்ணிருக்கிறது ஹாப்பி மாம்காக. ஓகே. இது இப்ப நம்ம இன்டர்வியூவா இது? இல்லல்ல? நான் அதுக்கு தான் அப்ளை பண்ணிருந்தேன். ஆக்சுவலா அவங்க ஹடல் கால்னு சொல்லிட்டு தான் குடுத்திருந்தாங்க. அப்படியா? ஐ எம் சோ சாரி அபௌட் திஸ். ஒன் செகண்ட், ஒரே ஒரு நிமிஷம். யூ டோன்ட் மைண்ட், சாரி. ஸோ வெல்கம் டு ஹாப்பி மாம் ஹப் சேனல். இன்னைக்கு நம்மளோட கிருஷ்ண பிரியா இருக்காங்க. அவங்களோட ஹாப்பி மாம் அவார்ட் இன்னைக்கு வாங்கிறதுக்காக. ஸோ வி கோன் இன்டர்வியூ ஹர். எப்படி வந்து அவங்க லைஃப் இருந்துச்சு, அவங்க ஹாப்பி மாம் ஹப்குள்ள வந்து அவங்களுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ண பிரியா ஃபார் கம்மிங் இன் அண்ட் ஃபார் அப்ளைங் திஸ் அவார்ட். உங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. மை செல்ஃப் கிருஷ்ணபிரியா. நான் இப்போ வந்து ஒரு வெல்னஸ் கோச்சா வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் 2022 நவம்பர்ல தான் அந்த கம்யூனிட்டில கனெக்ட் ஆனேன். ஓகே. கனெக்ட் ஆனப்போ வந்து என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, ஆக்சுவலா எனக்கு 18லயே மேரேஜ் ஆயிடுச்சு. ஐ ஹவ் 2 கிட். 2 கிட்னா பெரிய பொண்ணுக்கு வந்து அப்போ 22 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் சன்னுக்கு வந்து 10, கிட்டத்தட்ட 2 பேருமே 14 இயர்ஸ் கேப் இருக்கு. பட் அது வரையும் எனக்கு ஏர்னிங்ன்றது 2010ல இருந்தே ஒரு பிசினஸ் அப்படின்னு ஒண்ணு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் ஸ்கிப் பண்ணி என்னுடைய ஃபேமிலி இன்டராக்ஷன் நிறைய டிராமாக்குள்ள என்டர் ஆனேன். பயங்கர ஸ்கிப்பிங். பட் எங்கேயுமே நான் கிவ் அப் பண்ணல. இந்த பிசினஸ் எனக்கு வரலையா, இன்னொன்னு, இது வரலையா, இன்னொன்னு, இப்படியே ஜம்ப் ஆகி தான் என்னோட கெரியர் போய்கிட்டே இருந்தது. பிகாஸ் எனக்கு நிறைய படிக்கணும், ஒரு ஜாப்ல உட்காரணும் அப்படின்ற ஆசை எனக்கு அப்ப இருந்ததே இருந்தது. என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன், எனக்கு 3 அண்ணா. சோ அப்பா வந்து பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் மத்தவங்களுக்கு பார்க்கணும். அந்த ஒரு கான்செப்ட்லயே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. கல்யாணம் ஆன நெக்ஸ்ட் இயரே எனக்கு பேபி, ஃபர்ஸ்ட் பொண்ணு. ஃபேமிலி ட்ராமாக்குள்ளேயே இருந்துதான் என் லைஃப் போயிட்டே இருந்தது. பட் எனக்கு அந்த ட்ராமாஸ் வந்து எனக்கு பாதிச்சதா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு என்னோட டிராவல் போய்கிட்டே இருந்தது. ஒன்ஸ் இன்னொரு விஷயம் வந்து என் லைஃப்ல என்னாச்சு எப்படின்னா, 2009 இருக்கும். அப்போ வந்து எனக்கு என்னுடைய கரியரே நான் அப்பதான் 2010ல ஸ்டார்ட் பண்றேன். அப்பதான் எனக்கு செகண்ட் பேபியும் கன்சீவ் ஆகுறேன். அந்த டைம் என் ஃபேமிலிக்குள்ள என்ட்ரான ஒரு ட்ராமா என்ன, என் பொண்ணையும் பயங்கரமா சஃபர் ஆகி, எனக்கு வந்து ஃபேமிலி ரிலேஷன் யாருமே இல்ல அப்படின்ற ஒரு பெரிய ட்ராமாவே எனக்கு கிரியேட் பண்ணி உட்கார வச்சிருச்சு. என்னன்னா, என் கூட பிறந்த 3 அண்ணனும் என்ன வந்து நோ ஆப்போஸ் பண்றாங்க. என் அப்பாவும் உன் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு ஆப்போஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய ட்ராமா. அது கொஞ்சம் கொஞ்சமாவும் என் ஃபேமிலி மெம்பர்ஸே அதை பண்ணி என்ன உட்கார வச்சாங்க. பட் அது என்ன சஃபர் ஆகுறதை விட என் பொண்ணை சஃபர் பண்ணிருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அவங்க வந்து ரொம்ப அது அப்பதான் அவங்க பியூபர்ட்டி அட்டென்ட் பண்றாங்க. இந்த டைம் நடக்கிறப்போ அவங்க வாங்கி வாங்கி உள்ள வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க.
பட் நான் என்னோட கெரியர்ல போயிட்டே இருந்தேன். என் பொண்ணுக்கு வந்து அந்த 10th 12th அவங்க படிக்கையில ஃபோக்கஸ்டா நமக்கு பியூட்டி கான்செப்ட் எல்லாம் தேவையில்லடா. நமக்கு ஸ்டடீஸ் தான் ரொம்ப முக்கியம். சோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஒரு காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்குள்ள வச்சிருந்தாங்க. பட் நான் கொடுத்த ஒரு ஹோப்ப நம்பி அவர் ஸ்டடீஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அழகா 10th வந்து 476 எடுத்திருந்தாங்க. 12th 1000 சம்திங் எடுத்திருந்தாங்க. அண்ட் காலேஜும் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அப்பயும் அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு ஜாப்க்கே போக ஆரம்பிச்சேன். இட் மீன்ஸ் நான் இருக்கிறது தேனி டிஸ்ட்ரிக்ட். நான் ஒர்க் பண்ணது வந்து பழனியில. டெய்லி 7 hours டிராவல் போனேன். ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து ஸ்டடிஸ் ஓரியன்டா ஹாஸ்டல் ஃபீஸா இருக்கட்டும். ஏன்னா அவங்க இன்ஜினியரிங் ட்ரிபிள் பண்ணாங்க. ஸ்டடிஸ் ஓரியன்டாவும் ஹாஸ்டலுக்கு அவர் பே பண்ணிப்பாரு. பட் அந்த ஸ்கூல்ஸ் நான் அவளுக்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்கேன் இல்லையா, அவனுடைய பியூட்டி கான்சியஸ்க்கு நான் பொறுப்பு அப்படின்னு. சோ அதுக்கு எனக்கு ஒரு யானிங் தேவைப்படுது. ஏன்னா என்னோட பிசினஸ் இடையில ஸ்கிப் ஆயிட்டே இருந்தது. அடுத்து செகண்ட் பையன் எந்த அளவுக்கு நான் வந்து இன்வால்வ் ஆனேன்னா, இந்த சத்துணவு துணிகள் கொடுப்பாங்க இல்லையா, அதை வாங்கி கூட நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அந்த அளவுக்கு இருப்பேன். சோ அந்த டைம்ல வந்து என் 2வது பையனையும் அம்மா வீட்டுல விட்டுட்டு தான் நான் டெய்லி மார்னிங் போவேன், ஈவினிங் வருவேன். எனக்கும் அம்மா வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 hours சார் 3 கிலோமீட்டர் தான் டிஃபரெண்ட். பட் அந்த சிச்சுவேஷன்ல என் பையனை நான் வீக்லி ஒன்ஸ் தான் மீட் பண்ணுவேன். ஓ மை குட்னஸ். சோ இப்படிதான் என்னோட போய்கிட்டு இருந்தது. பட் என் பையனும் அதற்குள்ள அந்த டிராமாக்குள்ள என்டர் ஆகலாம். சோ அம்மா நீ வந்து வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அவன் சொல்லிட்டே இருப்பான். பட் எனக்கு ஏதோ என்னோட ஹெல்த் சஃபர் ஆகுதுன்னு எனக்கு தெரியுது. பட் நான் பாப்பாவுக்காக கொஞ்சம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்ல ஒன்ஸ் அவங்க கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமும் வர்றாங்க. நானும் என் ஜாப்பை குவைட் பண்ணிட்டு வந்துட்டேன். என் பையனையும் என் ஃபேமிலிக்குள்ள கொண்டு வந்துட்டேன். பட் ஒன்ஸ் கொண்டு வந்து என்னைக்கு நாங்க ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சோமோ அப்பதான் இவங்க வந்து எல்லா ட்ராமாலையும் என்டர் ஆயிருக்காங்க அப்படின்றதையும் என்னால அனலைஸ் பண்ண முடிஞ்சது. ஜாப் அவங்க அந்த கோவிட் டைம்ல அவங்க ஸ்டடிஸ் முடிக்கிறப்போ சோ ஜாப்பும் அவங்களுக்கு கிடைக்கல. ட்ரிபிள் படிக்க வச்சதுனால அந்த கேர்ள்ஸ் அப்படின்றதுனால கோர் கம்பெனிஸ் ஃபோக்கஸ் பண்றது ஃபுல்லாவே பாய்ஸ் எல்லாம் பண்றாங்க. இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா இன்னும் அவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. சோ அவங்கள்ட்ட உட்காந்து பேச பேச பேசதான் அவங்க சின்ன வயசு டிராமால இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியே கொட்டுறப்பதான் இதுக்கு நான் என்ன பண்றது, அதோட அவங்க பிசிஓடிலையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க, கனெக்ட் ஆயிட்டாங்க. அண்ட் அவங்க ஒபீஸும் ஆயிட்டாங்க. நானும் ஒபீஸ் தான். என்னோட ஜெனடிக்கே அப்படிதான் இருக்குன்னு வைங்களேன். சோ அதுக்குள்ளே என்டர் ஆகுறப்போ என்னோட ஹெல்த்தும் ஆல்ரெடி சஃபர்டு. சோ நான் எப்படி இதுல இருந்து நான் வெளியே கொண்டு வரது, எனக்கு ஏதாவது ஒரு வே வேணுமே எப்படி அப்படின்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு ஜாப் இல்ல. நெக்ஸ்ட் வந்து அந்த பிஎஃப் க்ளோஸ் பண்ணி அந்த அமௌண்ட் மட்டும் தான் என் கையில இருக்கு. சோ நான் எல்லாமே பண்ணி தேடிட்டு இருக்கேன். ரொம்ப ப்ரேயர், ஸ்ட்ராங்லி ப்ரேயர், அதை ஒண்ணு மட்டும் பண்ணிட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு பாத் கிடைச்சா ஓகே அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்தேன். எனக்கு அப்போ வந்து சோசியல் மீடியாக்குள்ள எல்லாம் போக தெரியாது. என் பொண்ணு வந்து அந்த டைம் பாஸ்க்காக அந்த ஜுவல்லரி அசசரிஸ்க்காக இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்து கொடுப்பாங்களா, ஜஸ்ட் அதை பாக்குறதுக்காகன்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ராங்க. என்டர் ஆகுற அந்த டைம்ல தான் உங்களுடைய ஆடும் பார்த்தேன். பார்த்தப்பதான் நான் பாப்பா கிட்ட சொல்லிட்டு நான் இதுல கனெக்ட் ஆகலான்ட்டு இருக்கேன்டா, என்ன செய்யலாம் அப்படின்னா அவ எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் காட்டல. உன்னோட சாய்ஸ், நீ என்ன மாதிரி பண்ணிட்டு போ, நான் தான் நிம்மதியா இல்ல, எனக்கு தான் சந்தோஷம் கிடைக்கல, உனக்கு கிடைக்குதுன்னா ஓகே அப்படின்றாங்க. பட் அதுக்கு பே பண்றதுக்கும் நான் என்ன பண்ணேன்னா என் தங்கச்சிட்ட கார்டு வாங்கி அவளோட வச்சு பே பண்ணி உள்ள என்டர் ஆனேன். ஹடல் வந்து ஒரு 2 times உங்களுக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணி பேசியிருந்தேன். என் பொண்ணோட பிரச்சனை இதுதானும் நான் ஓப்பன் அப் வந்து நான் ஓப்பனா ஹடல்ல வந்து சொல்ல முடியுதுன்னு உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்றப்போ நீங்க இல்ல எல்லா உண்மையும் ஓப்பனா பேசுங்க, அப்பதான் உங்க ப்ராப்ளம் மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் நான் அது பேசல இப்ப வரையும். என் பொண்ணோட என்னோட ப்ராப்ளம் ஷேர் பண்ணிக்கல. ஆனா நீங்க ஹடல் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கல, ஏதோ ஒரு கொஸ்டினோட மட்டும் தான் நான் உட்காருவேன். இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் எனக்கு இது ஓகே அப்படின்ற கான்செப்ட்ல தான் நான் உட்கார்ந்துருந்தேன். அந்த இது வந்து எனக்கு கொஞ்சம் அப்பப்போ ஒரு ரிலீஃப் கிடைச்சுக்கிட்டே இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு டெக்னிக்ஸாவும் அது நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட், இந்த சீக்ரெட் புக், அந்த ஆக்சுவலா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட் அந்த சேம் லிங்கை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க, இத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓபன் பண்ணோடனே சம் ஏதோ லாங்குவேஜ் டப் பண்ண மூவி, நமக்கு தமிழையும் இதா இருக்கு, இங்கிலீஷ் என்ன தவிர்த்து அப்படியே தூக்கி விடுது.
பட் ஓகே. ஹப்புக்குள்ள வந்தப்ப சேம் அதே லிங்க். ஆ, ஆ, ஆ. அவளுக்கு நான் கால் பண்ணி இம்மீடியட்டா சொல்றேன். யுனிவர்சிட்டி நான் இதத்தான் ம், எனக்கு குடுத்துருக்காங்க. நீ அப்பயே குடுத்திருந்தா ஒருவேளை அப்ப யூனிவர்ஸ் என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ம். நான் தான் Yeah. விட்டுட்டேன் அப்படின்ட்டு. ம், ம், அத பார்க்கையில தான் நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன். நான் அப்பயும் உங்களுக்கு மெசேஜ் பின் பண்ணியிருந்தேன். என்னோட எண்ணம், ம், செயல், சொல் எத நோக்கி போகுதோ, அதத்தான் ம். நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்றத நான் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன். சோ வெரி அப்ப நைஸ். என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து எங்க 2 பேரோட ஹெல்த், என் பாப்பாவோட ஜாப். ம், அது மட்டும் தான் என்னுடைய ஃபோக்கஸ் இருந்தது. நீங்க குடுத்த ஒவ்வொரு டெக்னிக் மார்னிங் ரிச்சுவலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நான் ம். அதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆ வெரி நைஸ். அப்படியே அவங்களுக்கு சிடிஎஸ்ல வந்து படிக்கிறதுக்கு கோர்ஸ் படிக்கிறதுக்கு நான் பிஎஃப் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? ம், அத அப்படியே அவங்களுக்கு அதுல ஸ்பெண்ட் பண்ணினேன். அழகா ம். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க. என்னன்னா, அந்த டைம் தான் அந்த லாக்டவுனோட இம்பாக்ட் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சது. ஆ. ஐடில எல்லாரையுமே ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நியூ ரெக்ரூட்மெண்ட் இல்ல. ம். இவ புரியுது. ஃபோக்கஸ் வந்து சிடிஎஸ் ஒன்லி அவங்க அதுக்கு மட்டும் தான் குடுப்பாங்க. சோ ம். அது ஒரு 1 இயர் கேப். சோ அந்த அதுக்கு இடையில அவங்க ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் சஃபர் ஆனாங்க. சோ இதுல இருந்தும் நான் கொண்டு வர ஜாப்க்கு ஒரு இடத்துல நான் குடுத்துட்டேன். அது என்னைக்குனாலும் அவருக்கு ஒரு ஜாப் கிடைச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. கண்டிப்பா. பட் ம், ஹெல்த் ட்ராமால இருந்து நான் வெளிய கொண்டு வரணுமே. நெறைய ம், சைக்காலஜிஸ்ட் பார்த்துட்டோம். யூ ம், பிசிஓடினவும் அதுக்கும் நான் டாக்டர பார்த்துட்டேன். ஆ ம். வேற என்னென்ன அவளுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அவ ஏதாவது ஒண்ணுன்னா உடனே தனக்கு ஏதோ சம்திங் வந்துருச்சு அப்படின்ற ஒரு பயம் அவளுக்குள்ள வந்துருச்சு. புரியுது. ம், சோ ம், எல்லா மெடிசின்ஸுமே ஃபுல்லா யாரையும் விட்டு வைக்கல. எல்லாரையும் ம், பார்த்தாலும், அவளுக்கு வந்து ம். இந்த தேனிக்குள்ள வந்து எதுவுமே எந்த மெடிசின் ஃபெசிலிட்டியும் நல்லா இல்ல. அந்த ஒரு ஆ. கான்செப்ட் உள்ள ஓகே. வந்துருச்சு. சோ ம், ஏதோ எந்த டாக்டர்ட்ட கூட்டிட்டு போனாலும், டாப் மோஸ்ட்ல கூட்டிட்டு போனாலும் அவளுக்கு அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. அவங்க மெடிசின் புரியுது, தான் குடுக்குறாங்க. எனக்கு ரிசல்ட் இல்ல. இந்த ஒரு புரியுது. கான்செப்ட்லயே இருந்தா, இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பிரஷரா மாற ஆரம்பிச்சுச்சு. ம், சோ ம், அந்த டைம்ல ஓகே. இதே ஹோப்போட கண்டிப்பா நீங்க அப்ப வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண சொல்லி விஷன் போர்டு கிரியேட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அந்த ஆமா. நெக்ஸ்ட் இயர்க்காக. அதுல நான் பண்ணது சேம். என் பாப்பாவோட ஹெல்த், ஜாப், என்னோட ஹெல்த், எனக்கு ஒரு ஜாப், என் ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையுமே என் பையனுக்கு ம், எல்லாருக்குமே பண்ணினேன். ஆ ம், அதுல வந்து அஃப்கோர்ஸ் இதே மாதிரி இன்னொரு கம்யூனிட்டியுடைய கனெக்டிங் எனக்கு கிடைச்சது. அவங்கள்ட்ட போயி நான் என் பாப்பாவுக்காக தான் நான் பேசினேன். இந்த மாதிரி ம், இருக்கு. நான் இவ்ளோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டேன். பட் இப்ப வர ம், எனக்கு ரிசல்ட்டே இல்ல அப்படின்னு சொல்லி நான் பேசினப்ப தான், ம். எனக்கு ஒரு ஹோப் குடுத்தாங்க. கண்டிப்பா நம்ம கம்யூனிட்டில எப்படி 100% குடுத்தீங்களோ அதே மாதிரி. பட் எஸ். இங்க குடுத்த ஹோப் வந்து எனக்கு அந்த அளவுக்கு அங்க உள்ள வாங்கல. எனக்கு என்னன்னா என் பொண்ணுக்கு சரியானா ஓகே. சோ ஆ. கண்ணு மூடிட்டு யூனிவர்ஸ் மேல குடுத்துட்டு, நான் அந்த டிராவல்ல இறங்கிட்டேன். அப்ப என் ம், பொண்ணுகிட்ட நான் இதத்தான்ப்பா உனக்கு பண்ண போறேன் அப்படின்றப்போ, நீ வந்து என்ன வச்சு ஏதோ சம்திங் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரியுது என் லைஃப் இதான் ஆக போகுதுன்னு. சோ ம், நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ. எனக்கு ஒண்ணும் ம், இல்ல அப்படின்ற மாரி முடிச்சுட்டாங்க. நான் ம். வந்து எதுவும் பெருசுபடுத்தல. அப்ப அவங்க சொன்னாங்க, "ஃபர்ஸ்ட் நீங்க எடுங்க. உங்களுக்குள்ள இருக்க சேஞ்சஸ பார்த்தா உங்க பொண்ணு வந்து அத அக்செப்ட் பண்ணிக்குவாங்கல்ல" அப்படின்னு சொல்லி புரியுது. ம், அவங்க குடுக்கவும், அந்த டயட் ப்ரொசீஜர் தான் எனக்கு குடுத்தாங்க. அத நான் ஃபாலோ பண்ணினேன். எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுறத நான் ஃபீல் ஆ. பண்ணேன். புரியுது. ம், நீங்க விட்டமின் டி எல்லாம் எனக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்க சொன்னீங்க. அதெல்லாம் எனக்கு நல்லாவே இருந்தது. ம், ம், அது ம். பாப்பாவுக்கு நான் ட்ரை பண்ணயில அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணல. ஓ! ஓகேன்ட்டு விட்டுட்டேன். ஓகே. ம், இந்த டயட் எடுத்தப்போ எனக்கு என்னோட ஹெல்த் வந்து ரொம்ப சஃபர். என்னால 5 நிமிஷத்துக்கு ம், மேல கிச்சன்ல நிக்க முடியாது. ம். பையன கொண்டு போய் ஸ்கூல் பஸ் ஏத்திட்டு எப்படா வருவோம் அப்டின்ட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். அவ்வளவுதான். வேற புரியுது. எதுவுமே ம், நான் செய்ய மாட்டேன். ம், அப்படி ம், ஒரு கண்டிஷன்ல இருந்து எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கவும் தான், அவங்களும் ஓகே நான் டயட்ட ஸ்டார்ட் பண்றேன் அப்டின்ட்டு உள்ள வந்தாங்க. அமேசிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன வித்தின் 4 ம், மந்த்ஸ்ல பார்த்தேன். ம். அப்ப ஆரம்பிச்சது இப்ப வரை அவங்க ஹெல்த்தி வேவா ரொம்ப அழகா கொண்டு போறாங்க. குட், அது குட். அதுக்கப்புறம் தான் அவங்க வெளிய வந்து, நம்ம டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. சொல்றது எல்லாமே. ம், அவளுக்கு ஜாப்க்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும். அவ ம். மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டா. அம்மா எனக்கு இத்தன மணிக்குள்ள இந்த இன்டர்வியூ முடிச்சிடணும். அப்படின்னுவாங்க. ம், அதே மாதிரி அவளுக்கு தெரியாது. இந்த டேட்ல இங்கேருந்து அவளுக்கு லெட்டர் வரணும். கால் ஃபார் ம். லெட்டர் வரும். இவ்ளோ சேலரில அப்படின்ட்டு நான் டைரியில எழுதி வச்சிருந்தேன். அது ஓ! ஒரு தடவ நான் நைஸ். வினிகா சிஸ்டர்ட்டயும் ஷேர் பண்ணியிருந்தேன். ம், ஆ ம், சோ அது அவளுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ வந்து அந்த மெயில் எடுத்து என்ட்ட காட்டுறா. அம்மா எனக்கு கிடைச்சிருச்சு ஜாப் அப்படின்னு. நான் அப்போ எழுதி வச்சிருந்ததே எடுத்து காமிச்சேன் பாத்துக்கோ அப்படின்ட்டு. அவ வெரி நைஸ். நம்புனா அப்ப இருந்து இப்போ வரைக்குமே அங்க ஆபீஸ்ல ம். ஏதாவது பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்னா இம்மீடியட்டா கால் பண்ணி, எனக்கு இது இருக்கு. எனக்காக நீ மேனிஃபெஸ்ட் பண்ணிடு. வெரி ஸ்மார்ட். ஆ.
இம்மீடியட் கால் எனக்கு வந்துடும். நான் சொல்லுவேன், "பாப்பா உனக்கு பண்றது வேகமா நடக்குது. உனக்கு பண்றதுனால என்னமோ, நான் பண்றது எனக்கு டிலே ஆகி போய்க்கிட்டே இருக்கு. Right. ஸோ ப்ளீஸ் ம். நீ ஒன்னொன்னா நீ பண்ண ஆரம்பி" அப்படின்னு சொல்லிட்டு, ம். எப்பலாம் இவங்க வர்றாங்களோ, அப்பலாம் ஏதாவது ஒரு ஹடல் போட்டு குடுத்துருவேன். "இத நீ கேளு. ஓ! உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ம். ஒன்ஸ் நீ மேரேஜ் ஆக போறேன்னா, இதுதான் உனக்கு கிஃப்ட். பிக்கஸ்ட் கிஃப்ட். இத மட்டும் நீ எடுத்துட்டு போ. சூப்பரா எல்லா விஷயத்தையும் நீ ஹேண்டில் பண்ணுவ" அப்படின்னு சொல்லியும், அவங்களுக்கு அந்த ஒரு இது மேனிஃபெஸ்ட் பண்றது, மெடிடேஷன் பண்றது, ம். யூனிவர்ஸ் மேல பிலீவ் பண்றது. எந்த பிரச்சனையும் நீ அங்க விட்டுடு. எப்படி ம். பாசிட்டிவா நீ கேட்கணும் யூனிவர்ஸ் கிட்ட அப்படின்றது முதற்கொண்டு இங்க இருந்து கத்துக்கிட்டு நான் அவளுக்கு அத சொல்லிக் குடுத்தேன். அட் வெரி த நைஸ். சேம் டைம் அவங்களுக்கு ஜாப் கிடைச்சதா, அவங்களுக்கு வந்து இங்க நம்ம சேர்ந்த 2022 நவம்பர்ல நான் ஜாயின் பண்ணினேன். ம். பிப்ரவரிலயும் எங்களுடைய ஹெல்த்தோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உண்டான ஜர்னியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆ அடுத்து ஜூன், ஜூலைலயும் என்னோட கெரியர அதே கம்யூனிட்டில நான் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் அவங்க ஃபெர்டிலிட்டி கூட ரிசல்ட் போடுறாங்க. ஐவிஎஃப் Yeah. ஃபெயிலியர் ஆனவங்களேவும். அப்பதான் நான் யோசிச்சேன். என்ன மாதிரி எத்தன அம்மாக்கள் இந்த மாரி பொண்ண வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு ம். நேச்சுரல் சொல்யூஷன் இருக்குன்னுல ஏன் நம்ம அத மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது? அப்படின்ற Right. ஒரு இதுதான் நான் வாலண்டியரா கேட்டேன். அங்க ஒரு ம். ட்விஸ்ட் வச்சாங்க. உங்க பொண்ணுன்னா அத ஹேண்டில் பண்ணுவாங்க. சோசியல் மீடியால அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்க பண்ணுவீங்களா? அப்படின்ட்டு எனக்கு ஒரு ம். ட்விஸ்ட். பிகாஸ் ம். 40 பிளஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ம். சொன்னாங்க. ம். இல்ல எனக்கு லேர்ன் பண்ண சொல்றீங்க. எனக்கு கம்யூனிகேட் எனக்கு கம்ஃபர்டபுளான லாங்குவேஜ்ல நீங்க எனக்கு சொல்லிக் குடுத்தீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா சர்வே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த நைஸ். ஒரு விஷயத்த எடுத்துட்டு எனக்கு ஓகே பண்ணாங்க. எனக்கு கத்துக் குடுத்தாங்க சயின்ஸ். ஸ்டெப் பை ம்ஹ்ம். ஸ்டெப் எனக்காகவே கத்துக் குடுத்தாங்க. வாவ்! அத ம். எடுத்து ஆ ம். இந்த 1 1 1/2 இயரா நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கே ரொம்ப ஆக்சுவலா நான் +2 தான் முடிச்சிருந்தேன். பிஏ ம்ஹ்ம். தமிழ் தான் பண்ணினேன். வாவ்! நான் பண்ணின ஜாப் வந்து ஒரு பியூட்டிஷியன் ஃபீல்டு. பட் இந்த நியூட்ரிஷன்குள்ள என்டர் பண்ணப்பறம் ப்ராப்பரா ஸ்டடீஸ் முடிச்ச பிறகும், ம். நான் ஒரு இப்ப என்கிட்ட ஒரு 50 பேர் ஃபெர்டிலிட்டிக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றப்போ, என்னால நம்பவே முடியல. வெரி நைஸ். வெரி நைஸ். நெறைய பேர் இதுதான் உங்க சொத்து அப்படின்னு என் கையில குடுப்பாங்க குழந்தைய. எனக்கு வாவ்! அப்படி ஒரு சந்தோஷமான மொமெண்ட். அப்பல்லாம் நான் நெனைப்பேன், இந்த பிளெஸ்ஸிங் எல்லாம் என் பொண்ணுக்கு போகணும், என் ட்ரூ. பையனுக்கு வெரி போகணும் ட்ரூ. அப்படின்னு. வெரி ட்ரூ. நான் என்ன வெரி ட்ரூ. நெனைப்பேன், அட் த சேம் டைம் உங்கள அந்த இடத்துல நான் கண்டிப்பா நெனைப்பேன். ரம்யா அந்த டைம் எனக்கு குடுக்கல அப்படின்னா, என்னால போக முடியாது. அட் த சேம் டைம் என் சிஸ்டருக்கும் சொல்லிருவேன். ஏன்னா அந்த கார்ட உடனே நான் கேட்டோனே, "அக்கா நீ யூஸ் பண்ணிக்கோ. எவ்ரி மந்த் நீ பே பண்ணிக்கோ. ஒண்ணும் ப்ராப்ளம் ம். இல்ல" அப்படின்னு குடுத்தாங்க. சோ ம். அவளுக்கும் இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். அவ அங்க கார்டு குடுக்கலன்னா, இந்த பாத்ல என்னால இருக்க முடியாது. உண்மையிலேவும். வெரி நைஸ். சோ நெறைய ட்ராமாஸ்ல இருந்து அவள கை குடுத்து தூக்கி இருக்கிறது இந்த கம்யூனிட்டி தான். அந்த மேனிஃபெஸ்டிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அந்த மார்னிங் ம். ரிச்சுவல் அப்படின்ற இன்னொரு விஷயமும் எனக்கு ரொம்பவே கை குடுத்துருக்குன்னு சொல்லலாம். நெறைய கன்ஃப்யூஷன் ஆகுறப்பல்லாம் ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து என்ன நான் கேள்வி கேட்கணும். ம். இந்த ம். ஒரு டெக்னிக் இங்க தான் நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா, வெரி எந்த ஒரு கொஸ்டின் ஒரு இதுல சொல்லியிருந்தீங்க. எந்த ஒரு கொஸ்டினுமே நம்ம முன்னாடி வருதுன்னா, ஆன்சர் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. நைஸ். அத சர்ச் பண்ணி தான் நம்ம போகணும். உட்கார்ந்து இதுக்குள்ளேயே ஏன் எனக்கு இதுக்கு வந்துருச்சு? எனக்கு ஏன் நடந்துச்சு? இந்த கொஸ்டின் கேட்டிருந்தா ம். ரிப்பீட்டடா அது மட்டும் தான் நம்ம கிட்ட சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்றத இங்க தான் நான் கத்துக்கிட்டேன். சோ, சூப்பர். அது என் பையன்கிட்ட எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா, அவன் படிக்க மாட்டான். ஃபோன்லயே தான் இருப்பான். ம். 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 அவங்க அத பழகிட்டாங்க. ஆமா. எதுக்காகன்னு சொன்னா ஒண்ணும் செய்ய முடியல. ம். கேட்டா, ஏன்னா என்னோட ஜாப் ஃபுல்லா மொபைல்ல. அவரு டைம் ம். பாஸ்னா மொபைல் பண்ணுவாரு. ம். டிவி. அதனால அவனால என்ன வந்து அத கண்ட்ரோல் பண்ண முடியல. ம். நான் ஒரே வார்த்தையில, "கண்ணா எனக்கு நீ ஃபெயில் ஆகாம இருந்தா ஓகே. ம். செகண்ட் இயர்க்கு நான் ஃபீஸ் கட்டுறது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா அத்தன ஸ்டூடண்ட்ஸையும் நீ ஃபேஸ் பண்ணணும். அத மட்டும் நீ ம். யோசிச்சுக்கோ" அப்படின்னு நான் முடிச்சுட்டேன். ம். அதுக்கப்புறம் அவன் அந்த எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் எஃபெக்ட் எடுப்பான், படிப்பான். ஏன்னா அந்த பாஸ் ம். ஆகணும் அவ்வளவுதான் அவனுடைய கான்செப்ட். சோ அத முடிப்பான் செய்வான். பட் இந்த இயர் ஸ்டார்ட்டிங்ல இருந்து என்னாலயே நம்ப முடியல. எல்லா ம்ஹ்ம். சப்ஜெக்ட்லயுமே 90க்கு மேல ம். எல்லா சப்ஜெக்ட்டுமே 90 மேல. அவனாவும் இப்பயும் ஃபோன் பாக்குறான். இல்லன்னுலாம் சொல்லல. பட் அவனுக்கு அது பிரிக்க தெரியுது. ஆ. படிக்கிறதுக்கு எவ்வளவு குடுக்கணும். ஃபோன் பாக்குறதுக்கு எது குடுக்கணும். அப்படின்றது ம். பிரிக்க தெரியுது. பட் இன்னும் அப்பப்ப கோவப்படுவான், சண்டை போடுவான். அவனே சொல்லுவான். எனக்கு உன்ன விட்டா யாரு இருக்கா? ஏன்னா வெளிய போய் எந்த பசங்கள்ட்டயும் மிங்கில் ஆகுறது இல்ல. ட்ரூ. சோ என்ன நோண்டிக்கிட்டே இருப்பான். எனக்கு இரிட்டேட் ஆகும். சம்டைம்ஸ் கோவப்படுவேன், கத்துவேன். "நீ ம். இன்னும் நிறைய சேஞ்ச் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ம். கிட்ஸ் தான் பெஸ்ட் டெஸ்டிமெண்ட்ஸ் நமக்கு. ஆமா.
எஸ், எஸ். சோ எனக்கு அது அவங்கிட்டயும் ஒரு நல்ல சேஞ்சஸ் குடுத்திருக்கு. இந்த ஒரு நியூட்ரிஷன நான் இப்ப சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தி இருக்கவங்களுக்கெல்லாம் நான் ஹெல்த் வைஸ் சொல்லல. என் பையன்கிட்ட அந்த ஜங்க் ஃபுட் அடிக்ட்ல இருக்கவன்ட்ட கொண்டு போக முடியல. ம், எனக்கு அதுதான் வேணும்னு ஃபோக்கஸ்ல இருந்தான். ஆனா ம், நான் வந்து டெய்லி நியூட்ரிஷன் அதுல ஃபோக்கஸ் பண்றத பார்த்துட்டு, கொஞ்சம் ஓகே என்னால ஃபுட் மூலியமா எடுக்க முடியலன்னா, நான் என்னம்மா பண்ணணும்? அப்படின்ற கொஸ்டின் அவனுக்குள்ளேயே வந்துச்சு. ஏன்னா ம், அடிக்கடி இந்த வாய்ப்புண்ணு இந்த மாதிரி இருக்குல்ல. நான் சொன்னேன், "ஒரே ஒரு சப்ளிமெண்ட் தரேன். அத மட்டும் நீ ரெகுலரா எடுத்துக்கோ. கொஞ்சம் போக போக நீயே உன்ன ஃபோக்கஸ் பண்ணிடுவ" அப்படின்ட்டு. அவனே ம், கான்ஷியஸா நானே மறந்துட்டாலும், "தீர்ந்து போச்சும்மா. விட்டமின் பி மட்டும் தான் அவனுக்கு குடுத்தேன். தீர்ந்து போச்சுன்னா ம். எனக்கு ரிமைண்டர் பண்ணிருவான். அம்மா எனக்கு தீர்ந்துருச்சு வாங்கி குடுத்துரு" அப்படிம்பான். அண்ட் ஒவ்வொன்னா நைஸ். நான் எடுக்கிறத பார்த்துட்டு, "இது ஏன் எடுக்கிற? இது என்ன ஹெல்த்துக்காக போடுற?" ஆ. இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கவும், அப்போ நான் வந்து விட்டமின் பியும், டியும் எடுத்தா எனக்கு ஓகேவா? எனக்கு கால்சியம், ம், மெக்னீசியம்லாம் கம்மியா இருக்கும்ல. அப்படின்ற ஒரு ம். கொஸ்டின் அவனுக்குள்ள வந்துச்சு. ரொம்ப வெரி நைஸ். சந்தோஷம். நீ போடுறதா இருந்தா நான் வாங்கிப்பேன். வெரி நைஸ், வெரி நைஸ். இப்ப அது எடுக்க எடுக்க அவனுக்குள்ள அந்த ஃபுட்ல அவன் கான்செப்ட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறது இப்ப நான் நோட் பண்றேன். யா. நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி குடுப்பேன். என்கிட்ட சண்டை போடுவேன். எனக்கு பிடிக்காததா குடுக்காத அப்படின்ட்டு. இப்ப ம், அவன் கேட்கறான். புரோட்டீனுக்கு என்ன நான் எடுக்கலாம்? ஃபைபருக்கு ம், நான் என்ன எடுக்கலாம்? ம். இந்த கொஸ்டின்ஸ் புரியுது. அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சது. சூப்பர். இப்போ அது கூட இந்த 1 மந்த்தா தான் இந்த சேஞ்சஸ் அவன்ட்ட பார்க்குறேன். இந்த ஃபுட் ம், ம், ரிலேட்டடா. ரொம்ப ம், சந்தோஷம்டா அப்டின்ட்டு. இது நான் யூனிவர்ஸ்க்கு குடுக்குறது அதே மாதிரி எனக்கு இன்னொருத்தவங்க சொல்லிக் குடுத்தாங்க. தம்பி வந்து டெய்லி பொட்டு வைக்க என்கிட்ட தான் குடுப்பான். அவனா ம், வைக்க மாட்டான். அப்போ நீ என்ன நெனைக்கிற? உன் பையன பத்தி என்ன வாங்கணும்னு நீ நெனைக்கிறியோ, அத ப்ரேயர் பண்ணிட்டு அவனுக்கு வச்சு விடு. வாய் ம். விட்டு சொன்னா சோ அப்ப இருந்து நான் யூனிவர்ஸ்ட்ட குடுக்குறது அது ஒண்ணுதான். அவன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவன் கரியர அவன் பார்த்துக்கணும். வெரி அந்த நைஸ். ஒன் லைன் மட்டும் தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன். ம். சூப்பர் சேஞ்சஸ் எனக்கு அவன்கிட்ட நான் இப்ப பார்க்க வாவ்! ஆரம்பிச்சிருக்கேன். அமேசிங், அமேசிங் யாஹ்! கிருஷ்ணப்ரியா. இப்போ என் ஹஸ்பண்டும் அப்படியே மெல்ல டயட்ட பத்தி திரும்பி பார்க்குறாரு. என் ஹெல்த்த நான் கொஞ்சம் கவனிக்கணுமே! என்ன செய்யலாம்? ம். ஏன்னா நான் 3 நைஸ். இயர்ஸ் இந்த 2 இயர்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். யா. நெறைய பேருக்கு குடுக்குறேன், கைட் பண்றேன். நெறைய பேர் மெசேஜ் பண்றதெல்லாம் எடுத்து காட்டுறேன். இங்க பாருங்க அப்படின்னு. அப்பல்லாம் நம்ப மாட்டாரு. இப்போ வந்து ம். ஓகே நெறைய பேருக்கு நீ குடுக்குற. கொஞ்சம் என்னையும் கவனிக்கலாம்ல அப்டின்னாரு. இதுக்கு வெரி தானம்மா நைஸ். வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க வாங்க அப்டின்னு சொல்லிட்டு வெரி நைஸ். இப்போ சேஞ்ச் அவரு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க தான் நெனைக்கிறேன். வெரி நைஸ். ஸோ ஒரு மதருக்கு இந்த மாரி ஒரு கம்யூனிட்டி, இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு நெனைக்கிறீங்க கிருஷ்ணப்ரியா? கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் என்னுடைய பெர்சனலா என்ன ஃபீல் பண்றேன்னா, எனக்கு வந்து அப்போ மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 23 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ப்ராப்ளம்னு யோசிக்கையில. வரும்போது. ம், ம், அதுவரையும் ஃபேமிலினா இப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும். அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அந்த கான்செப்ட்ல தான் இருந்தேன். ம், பட் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது எனக்கு நான் அக்செப்ட் பண்ற வரையும் ஓகே. பட் என் கூட இருக்கவங்களும் அத அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்க முடியாது. என் கூட புரியுது. இருக்கவங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நம்பி வந்த என் குழந்தை. ம், அப்போ அந்த வயசு வரையும் நான் எல்லாத்தையும் பேலன்ஸ்டா கொண்டு வரேன். ஃபினான்ஷியலாவும் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். குழந்தைகளையும் நான் பார்த்துக்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கு ம், இருந்து செய்றேன். இந்த மாதிரி ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்னா, அங்க ம். வந்து எனக்கு ப்ராப்ளம் என்டர் ஆகுறதே ஃபீல் பண்ணேங்க. ஆ. அதுவரை என் மைண்டுக்கே அது அனலைஸ் ஆகல. புரியுது. ம். சோ புரியுது. எந்த ம். ஸ்டேஜ்ல வேணாலும் யாருக்கு எப்ப வேணா ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா 50 வருஷம் நான் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கேன்னு சொல்றவங்க கூட அந்த இடத்துல தடுமாறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ம். இதுதான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். யாருமே பேலன்ஸ்டா கொண்டு போறது கிடையாது. ம். சோ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த கம்யூனிட்டில இருந்து என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு? அ கம்யூனிட்டில வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஹோப் ஓகே. நான் வந்து என்னோட நம்பிக்கையோட உள்ள வர்றப்போ, நீங்க ம். சொன்ன கடல் காலா இருக்கட்டும், மேனிஃபெஸ்டிங் மெத்தட் உங்கள நீங்க நம்புங்க. யூனிவர்ஸ நம்புங்க. யூனிவர்ஸ் நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதெல்லாம் வைப் பண்ணும். அப்படின்னு ம். அந்த ம். மெத்தடையும் நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். அத விட எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் குறையணும். அதுக்குண்டானதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணையில எல்லாரும் சொல்லுது அந்த மார்னிங் ரிச்சுவல். ம். புரியுது. அதுக்கு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். Yeah. என்னுடைய ஃபர்ஸ்ட் நீங்க குடுத்த அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அந்த மார்னிங் ரிச்சுவல் அப்படின்ற டாஸ்க் வரையில, நான் அனிதாவுக்கு கால் பண்ணி, "நான் இதெல்லாம் முடிச்சுட்டேன்ப்பா. நான் அடுத்து அந்த ரிச்சுவல்குள்ள கனெக்ட் ஆகணும். ம். சோ எத்தன மணிக்கு எனக்கு அதுக்குண்டான லிங்க் அனுப்புங்கன்னு" எல்லாம் சொன்னாங்க. "இல்ல, இதுக்கு முன்னாடி வரையும் நாங்க லைவா பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப எல்லாமேவும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கு. Yeah. சோ இப்போதைக்கு டெம்பரரில நீங்க போய் ரெக்கார்டிங்ல பாருங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா ஆ. அந்த ஒரு பாட்டுக்கு தான் நான் ஆமா. அவ்வளவு வேக வேகமா முடிச்சேன் எல்லாத்தையும். Yeah. Yeah. இந்த ரிச்சுவல் இருந்தா எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா ம். மெடிடேஷனோட ம். எசென்ஷியலா நான் ஆல்ரெடி ஃபீல் பண்ணியிருக்கேன்.
புரியுது. அந்த ஒரு இதுக்கு தான் நான் ரொம்ப வேகமா வந்தேன். பட் அது அங்க ம். இல்லன்னா ஓகே பரவால்ல அப்டின்ட்டு 7 குடுத்துருக்கீங்களா? டெய்லி 1 மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே நானா வச்சு டெய்லி ஒண்ணுன்னா கேட்டு உங்களோட டைம்ல நீங்க பண்ணிடுவீங்க. இல்ல காலையில அதே 5 மணிக்கு ஓ! எந்திரிச்சுருவேன். ஓகே, ஓகே. ம். காலையில எந்திரிச்சுருவேன். தம்பிக்கு ஸ்கூல் போணும் இல்லையா? சோ ஓகே. அவங்களுக்கு இது ரெடி பண்றதுக்காக. சோ அது பண்ண எனக்கு அந்த உங்ககிட்ட கனெக்ட் ஆகணும். என்னோட ம். ப்ராப்ளம்ஸ நான் ஓப்பன் அப் பண்ணணும். எஸ் ம். ஏன்னா என் பொண்ணு இவ்ளோ ப்ராப்ளம்ஸ்ல சஃபர் ஆயிருக்கா அப்படிங்கிறது கூட என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லல. புரியுது. ம். எப்போனா நாம இந்த டயட் எடுத்து அவங்க ரிலீஃப் ஆயி ஜாப்க்கு போற வரையுமே. ம்ஹ்ம். கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் நம்ம கம்யூனிட்டில கனெக்ட் ஆயி 6 மந்த்ஸ் வரையும் அவளே என்ட்ட கேப்பா. நான் இப்படி ம். ஸ்ட்ரகுள் ஆயிருக்கேனே உன் ஹஸ்பண்ட் கிட்ட நீ பேசியிருக்கியா? நீ சொல்லியிருக்கியா? அப்படின்லாம் என்ட்ட கேட்டுருக்கா. யாஹ்! இதுதான் என் பிரச்சனை நீ பேசியிருக்கியா? அவர் வந்து எப்ப பார்த்தாலும் என்னத்தானே ப்ளேம் பண்ணுவாரு அப்படின்லாம் என்ட்ட கேட்டுருக்காங்க. புரியுது. சோ ம். அதையே நான் ஓப்பன் பண்ணாம இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு மேனிஃபெஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் தான் ஆ. என்னால ஓப்பன் பண்ணவே முடிஞ்சது. வெரி நைஸ். இதுதான் அவளுடைய ப்ராப்ளம். இன்னொன்னு அவர் எது சொன்னாலும் பாப்பா மேல தப்பு இருக்கு, இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்காம நாங்க அமைதியா தான் இருக்கேன். நீங்க பேசுறது தப்பு நாங்க பிளாக் பண்ண மாட்டேன். ம். இந்த ம். மேனிஃபெஸ்டிங் பண்ணி மார்னிங் ரிச்சுவல் பண்ணி அந்த ஒரு டிராவலிங் வந்ததுக்கு அப்புறம் தான் நோ அவளுக்கு நோனா நோ தான். அதோட மீனிங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் நான் அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினேன். வெரி நைஸ். வெரி நைஸ். As சோ a mother, அதுதான் you have taught your daughter to stand up for herself. கண்டிப்பா என்னோட லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனே அவகிட்ட இருந்து தான். Amazing, amazing. Superb. ஆ எங்கேயோ ஆரம்பிச்ச ஸ்டோரி. பட் எனக்கு இங்க ஹப்ல வந்து நம்ம கம்யூனிட்டில ஒரு பிக்கஸ்ட் டர்னிங் பாயிண்ட். எனக்கு 18 வயசுல இருந்தே ஒரு ஆசை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ம். ஆ என்ன அப்படி ஏதாவது ஒரு ஜாப்ல நான் அச்சீவ் பண்ணணும். ஏதோ ஒரு இடத்துல என்ன சைன் பண்ணணும். நானும் இந்த மாரி இன்னும் சொல்லப்போனா இப்போ ஒரு மேனிஃபெஸ்டிங் எனக்கு நடந்துருச்சு. இப்ப ம். நடந்துகிட்டு இருக்கு. இந்த என்ன மாரி ஒருத்தர் இன்டர்வியூ. இன்டர்வியூ எடுக்கணும். வாவ்! That's nice. That's nice. அது இப்ப எனக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னும் இருக்கு. நான் வந்து நெறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு, ஸ்டேஜ்ல வந்து அதுக்குண்டான அவார்ட் வின் பண்ணேன். அதாவது நெறைய பேருக்கு சர்வீஸ் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவார்ட் எனக்கு வேணும் அப்படின்றத நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். யூனிவர்ஸ் கிட்ட அதத்தான் நான் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கேன். Very அதுக்குண்டான soon ஜர்னி நோக்கி coming. தான் நான் போய்க்கிட்டு இருக்கேன். Very, very soon coming. தேங்க் யூ. Beautiful. Thank you for doing this and thank you for showing up for this interview. யாஹ்! மதர்ஸுக்கு நீங்க சொல்ல விரும்புற ஏதாவது ஒரு அட்வைஸ் ஆர் சஜஷன், வாட் வில் யூ சே? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து என்னதான் நம்ம மதர் அப்படின்ற போஸ்டிங்ல போனாலும், அது என்ன பொறுத்தளவுக்கு போஸ்டிங் தான் சொல்லுவேன். கண்டிப்பா. நான் வந்து நான் தான். ஆ. நான் இன்னும் குழந்தை தான். நானும் இன்னும் நெறைய லேர்ன் பண்ணணும். எப்படி அந்த குழந்தை சின்ன சின்ன தப்புகள் பண்ணிக்கிட்டே இருக்கோ, அதே தப்ப இன்னும் நானும் பண்றேன். என்ன நான் திருத்தணும். சோ இந்த இடத்துல நம்ம கில்ட் ஆகுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஃபேமிலிக்குள்ள சண்டை வர்றதும் நான் கத்துக்கிற ஒரு ப்ராசஸ். அந்த பிரச்சனையில இருந்து நான் வெளிய வரதும் நான் கத்துக்கிற ப்ராசஸ். என் பொண்ணுகிட்ட இருந்தும் நான் ஒரு ப்ராசஸ் எடுத்திருக்கேன். இப்ப என் பையன்கிட்டயும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெரி சோ மதர் அப்படின்றவங்க வந்து நம்ம தனியா ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு நினைக்காம, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மதர் வந்து ஒரு பொண்ணு. அவளுக்குள்ள எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கு. எல்லா அப் அண்ட் டவுன்ஸையும் பார்த்து வந்தா மட்டும் தான், நம்ம அடுத்து மூவ் ஆன் பண்ண முடியும். இந்த போஸ்டிங்க கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட விஷயம். பியூட்டிஃபுல். அது அந்த போஸ்டிங் நமக்கு இருக்கிற வரையும் இந்த ஜர்னி கம்ப்ளீட் ஆகாது. அதனால டெய்லி ஒரு லேர்னிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த லேர்னிங்க்கு நம்ம ரெடி ஆயிக்கணும். அவ்வளவுதான். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். சச் அ நைஸ், வெரி சிம்பிள் அட்வைஸ், பட் ரொம்ப டீப்பான அட்வைஸ் இது. தேங்க் தேங்க் யூ. யூ ஸோ மச். ஸோ ஹாப்பி தேங்க் மாம் யூ. ஹப்ப பத்தி நீங்க ஒரு வார்த்தையில சொல்லணும்னா வாட் வுட் யூ வாண்ட் டு சே? ஆ என்ன சொல்றது? எனக்கு வந்து அந்த கடவுள் நம்பிக்கைன்ற ஒரு ஒரு பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட அந்த கோயில் மாரி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ப்ராப்ளம்னே எனக்கு போற பாதை அந்த கை காட்டுன கடவுள்ன்றதே சொல்லலாம். இதுதான் பாதை. இந்த பக்கம் நீ போ. ஏன்னா கோயில்ல கூட நம்ம வச்சுட்டு வந்துடுவோம். ம். ரிப்ளை இருக்காது. ரிப்ளை ம். எப்ப வந்து நமக்கு ரீச் ஆகும்னு தெரியாது. தெரியாது. பட் ஒரு ஹோப்போடயே இருப்போம். பட் இங்க எனக்கு இம்மீடியட் ரிப்ளை இருக்கும். டைரக்ட்டா நான் கேட்க முடியல அப்டின்னாலும் ஒரு ஹடல் ஆஃப் பண்ணிட்டா போதும். எனக்கு அதோட ம்ஹ்ம். ரிப்ளை கிடைச்சிடும். சோ சூப்பர். கிட்டத்தட்ட ஒரு கோயிலுக்குள்ள வர ஒரு ஃபீல் தான் எனக்கு. லவ்லி. சோ என்ன கேட்க போனா என் பொண்ணுக்கு நான் என்ன சொன்னேனோ அதேதான். ம். யாரா இருந்தாலும் சரி, நீங்க பெண் குழந்தைய வச்சிருக்கீங்க. ஒரு இந்த ப்ராப்ளத்துக்குள்ள என்டர் ஆனீங்கன்னா, உங்க குழந்தைக்கு தயவு செஞ்சு இன்ட்ரோ குடுங்க. இந்த ஹப்போடயே இன்ட்ரோடக்ஷன குடுங்க. குடுத்தீங்க அப்டின்னா, நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். நீங்க ஹேப்பியா இருக்கலாம். நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நெனைக்கிற லைஃப்ப வாழலாம். யாஹ்!
அதுதான் நான் என்னோட Thank you so much, Krishnapriya. It was such a blissful interview I've ever had for a long time. Thank you so much. நன்றி. And Thank you. please pass on my wishes to your daughter and son as well. கண்டிப்பா கண்டிப்பா என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல்ரெடி அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் சர்வீஸ் அவார்ட். ரொம்ப சீக்கிரம் அது ஸ்டேஜ்ல நீங்க அவார்ட் வாங்குறத போட்டோ எடுத்து நம்ம குரூப்ல போடுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நிச்சயமா நிச்சயமா ஆல் தி வெரி ரொம்ப பெஸ்ட். தேங்க்ஸ். உங்க பிளஸிங்க்கு நானும் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ so much.